அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். அதில் ட்ரம்ப் பேசக்கூடிய ஒரு கிளிப் தான். அது பார்க்கும்போது சிரிப்பாக வருது. அது வினோதமான ஒரு விஷயம் ஒன்று மட்டுமல்ல, நிச்சயமாக சிந்திக்கவும் ஒரு விடயம் அதில் இருக்கிறது. எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். Charles, look, young Charles. He's so cute. My mother had a crush on Charles. Can you believe it? We did not have any evidence that Iran intended to imminently attack this country in any way, shape, or form. So I disagree with your assessment that we are under threat. You don't even know what the average American is paying. You don't know what we paid in terms of the missiles that hit the Iranian school. You don't know what we're paying in terms of gas. You don't know what we're paying in terms of food. Your 25 billion number is totally off. It's the incompetence. அண்மையில் இங்கிலாந்தினுடைய தற்போதைய மன்னர் சார்ல்ஸ் அமெரிக்கா என்ற நாடை ஆரம்பித்து 250 வருடங்கள் பூர்த்தியானதை ஒட்டி அங்கு சென்று பல இடங்களை பார்வையிட சென்றிருந்தார். அந்த வகையில் கிங் சார்ல்ஸ் அவர்களை பாராட்டி வரவேற்ற ட்ரம்ப் என்ன பேசுவது என்று தெரியாமல் தன்னுடைய தாயாரை பற்றி ஒரு சில பொய்களை அவிழ்த்து விட்டார். ட்ரம்புடைய தாயார் என்னவோ ஸ்கொட்லாண்டில் பிறந்தது உண்மைதான். பிற்பட்ட காலங்களில் ட்ரம்போடு நியூயார்க்குக்கு சென்று பல கஷ்டங்களை பற்றி இவனை ஆளாக்கிய அந்த தாய் அவர் சொன்ன உண்மை கதையை சொல்வதற்கு பதிலாக சில பொய்களை அவிழ்த்து விட்டார். அதாவது தன்னுடைய தாயார் எலிசபெத் குயினுடைய நிகழ்ச்சிகள் டிவியில் வந்தால் உடனே டிவி கிட்ட போய் அதை பார்ப்பார் என்பதை சொல்லியிருந்தால் அது உண்மையான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு பாருங்கள், அவிழ்த்து விட்டான் பாருங்கள், ஒரு பச்சை பொய்யொண்டு சார்ல்ஸை முன்னால் வச்சுக்கொண்டு. அதாவது அதே போல் அவனுடைய உம்மா, லுக் யங் சார்ல்ஸ், ஹீ இஸ் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸோட அந்த நேரமே ஒரு க்ரஷ் இருந்ததாம் தன்னுடைய தாயாருக்கு. She loved the royal family and she loved the Queen. And anytime the Queen was involved in a ceremony or anything, my mother would be glued to the television and she'd say, "Look, Donald, look how beautiful that is." She really did love the family, but I also remember her saying very clearly, "Charles, look, young Charles, he's so cute." My mother had a crush on Charles. Can you believe it? Amazing how, I wonder what she's thinking right now. எவ்வளோ ஒரு கேவலமானவன். தன்னுடைய தாயாருக்கு ஒரு இளைஞனோட ஒரு க்ரஷ் இருந்ததாக அந்த தாயாரை இப்படி பேசுகிறானே, இவன் உண்மையிலுமே எவ்வளோ கேவலம் கெட்டவன் என்றதை அதனால் தானோ என்னவோ அவனுடைய தாயாரை இவனை பற்றி சொல்லும்போது இவன் ஒரு டிசாஸ்டர்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் என்கின்றவன் ஒரு இடியட். அவன் என்னுடைய மகன்தான். அவனுக்கு எந்த விதமான காமன் சென்ஸும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான சோஷியல் ஸ்கில்லும் இல்லை. இவன் மட்டும் பொலிட்டிக்கலுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்தான் என்று சொன்னால் ஒரு டிசாஸ்டர் தான் நடக்கும் என்று சொல்லி அவர் அன்றே சொல்லிவிட்டார். ஆனால் அது மட்டும் உண்மையான விஷயம். ஆனால் அந்த தாயார் சொன்ன உண்மையை மறைத்து அந்த தாயாரின் பெயரில் எவ்வளோ படுதூறு பொய்களை சொல்லிவிட்டான்னு பாருங்கள். கிங்ஸ் சார்ல்ஸுக்கு தன்னுடைய தாயார் லைன் அடித்ததாக ஒரு புரளியை கிளப்பி விடுறான். இந்த மாதிரி தான் என்ன பேசுகிறேன்றே தெரியாமல் மண்டை குழம்பின கஷாயத்தை குடித்தானோ என்னமோ இப்படி உளறிக்கொண்டே இருக்கிறான். இதற்கு நடுவில் அமெரிக்காவிலேயே ட்ரம்ப் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆப்பு ரெடியாகி கொண்டிருக்குது. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய விசாரணைகள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போய் கொண்டிருக்குது. அதை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது அமெரிக்காவின் காங்கிரஸினுடைய ஒரு சட்ட வல்லுனர், சட்டம் இயற்றக்கூடிய செனட்டர், அமெரிக்காவின் பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸெட்டிடம் வன்மையாக கண்டித்து அவரிடத்தில் விசாரிக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது ஈரான்
யுஎஸ்ஏவுக்கு அச்சுறுத்தல் என்று இந்த போரை தொடங்கினீர்கள். ஈரான் எந்த விதமான தாக்குதலும் நம் நாட்டுக்கு செய்யவில்லை. எந்த விதத்தில் அது அச்சுறுத்தலாகும் என்று அவர் அழகாக கேட்ட விஷயத்துக்கு தான் தடுமாறிக்கொண்டே பதிலளிக்கும் பீட் ஹெக்ஸத்துடைய விடையை பாருங்கள். அதே போல் இதுபோல் பல தரப்பட்ட செனட்டர்ஸ் இவர்களை துருவி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் இறுதியில்தான் இந்த யுத்தத்துக்கான அனுமதி வழங்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்பது தீர்ப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. There's no evidence that we are safer because of this war. We did not have any evidence that Iran intended to imminently attack this country in any way, shape, or form. So I disagree with your assessment that we were under threat. Do you not believe them when they say death to America? Listen, our adversaries use rhetoric all the time. What I'm concerned about is we are not safer, and I would just like to know why you have not sought the support of the American people, and 3 out of 5 Americans are against this war today. I believe we do have the support of the American people, and we have briefed regularly what this mission looks like and why it's critically important that we undertake it. And I would remind you and this group that we're 2 months in to an effort, and many congressional Democrats, as I pointed out, want to declare defeat 2 months in. Iraq took how many years? Afghanistan took how many years? And they were nebulous missions that people went along with. This is different. This is a defined mission set that we have had great success in pursuing against a determined enemy who seeks nuclear weapons. And I'm proud of the opportunity to remind the American people, because they believe in it as well, but they can't have it. You don't care whether the American people support this war. The American people are quite smart. They understand and see through spin. They know that a regime that says death to America, that seeks nuclear weapons and the ability to deliver. Did they lie about the range of their missiles? How much more? Because I saw a 4,000 kilometer how much more will you missile ask the get American shot people at to pay for this war? Diego right Garcia. Now, do you want it $1 billion a day? Do you want $2 billion a day? You're asking for $200 billion more to fund this war and to make sure we didn't ask for $200 billion. I don't know where you got that number from, Senator. I think you got it from the news, which you should be careful what you read in the news. Okay, Mr. Hegseth. Secretary Hegseth, here's a few more. Let's talk about how you're prosecuting the war. What is your response to targeting that has resulted in the destruction of schools, hospitals, civilian places? Why did you cut by 90% the division that's supposed to help you not target civilians? And do you know the impact of a strategic failure at a war when you have so many civilian casualties? You may have tactically completed a mission well, but strategically is not meeting your goals because of the harms to civilians. What is the cost of that? Let's leave time for an answer. No military, no country works harder at every echelon to ensure they protect civilian lives than the United States military. And that is a ironclad commitment that we make, no matter what systems we use. And why did you cut the department by 90%? Do you know how much it will cost Americans in terms of their increased cost in gas and food over the next year because of the Iran war? I would simply ask you what the cost is of an Iranian nuclear bomb. I'm going to give you that opportunity. I would simply ask you what you're playing gotcha questions about domestic things. I'm not. You're saying it's a gotcha question to ask what it's going to be in terms of the increased cost of gas. Why won't you answer what it costs to prevent Iran from getting a nuclear bomb? I give you that, sir. But let me. What would it cost? What would you pay to ensure Iran doesn't get a nuclear bomb? What would you pay? Let me give you this point. You're saying that your operation is preventing a nuclear Iran. Will you acknowledge that there is an economic cost to the American people for doing what you believe is necessary to make Iran denuclear? Will you acknowledge the economic cost? We have an incredible economic team that's managing this better than but what the previous administration did to our economy, what the previous administration did with inflation, you know what's upsetting? I reclaim my time. With COVID, and you're going to lecture this administration about the economy? You know what is upsetting? Incredible. You didn't even do the analysis on how much it's costing the American people. It's one thing if you said, okay, it costs the American people $5,000, but we think it's worth it. That's what we've done in World War II and other wars. Here's what it costs. You got to pay for it. You don't even know what the average American is paying. You don't know what we paid in terms of the missiles that hit the Iranian school. You don't know what we're paying in terms of gas. You don't know what we're paying in terms of food. Your 25 billion number is totally off. It's the incompetence. யுஎஸ்ஏனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸட் மூச்சு திணறிக்கொண்டு பதிலளித்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? அதுதான் அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சட்ட அமைப்பு. அதில் அந்த அமைப்பில் நூற்றுக்கணக்கான சட்ட வல்லுநர்கள், வல்லமை படைத்தவர்கள், அந்த நாட்டினுடைய செனட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அதி உயர் சட்ட வல்லுநர்கள்
அங்கம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பலமான அமைப்பு எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு எதிராக யுத்தம் செய்ய போவதை அறிவிப்பதும் அந்த அமைப்பினுடைய பொறுப்பு, முதலாவது விஷயம். அதே போல் புதிதாக சட்டங்களை இயற்றுவது, மாற்றுவது, அதே போல் மிலிட்டரிக்கு தேவையான ஃபண்டிங்களை, பட்ஜெட்டுகளை ஒதுக்குவது, இன்னும் அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண, ஹியரிங் பண்ண, விசாரிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரமுள்ள அமைப்பு அதுதான். அதனால தான் வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்னென்னா, ட்ரம்ப் இந்த ஓரை தொடங்குறதுக்கு முன்னால் அந்த காங்கிரஸ் இடத்துல பெர்மிஷன் எடுத்திருக்கணும். ஆனால் அதை தவறிவிட்ட ட்ரம்ப் ஓரை தொடங்கிவிட்டு பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணி இன்றைக்கு 60 நாள் பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இப்போது சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருப்பதை வைத்து இந்த நாட்கணக்கை வைத்து சமாளிக்க முயற்சிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இவர்களிடத்தில் பதில் இல்லை. அமெரிக்கா ஈரானோடு போர் தொடுத்ததாக கூறிக்கொண்டு 1.5 ட்ரில்லியன் US மக்களுடைய பணங்களை வீணாக்கி இருக்கிறது. அடுத்த வருடத்துக்கு 2.5 பில்லியன் பட்ஜெட் ஒதுக்கீடை பண்ணுவதற்காக கோரிக்கை விடுத்திருக்கிறதாம். இவ்வளவும் இன்னொரு நாட்டை அழிப்பதற்கு, அப்பாவி மக்களை கொல்வதற்கும், உலக சமாதானத்தை நொறுக்குவதற்கும், இந்த போரை புரிவதனால், இந்த யுத்தங்களை புரிந்து கொண்டு விலைவாசிகளை அதிகரித்து மக்களை கஷ்டத்தில் தள்ளுவதற்காக தான் அமெரிக்கா இவ்வளவு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த நாட்டினுடைய பலமான அந்த காங்கிரஸுடைய அந்த அனுமதியை மீறியும் செயல்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய குற்றம். எனவே நண்பர்களே, அண்மையில் நாங்கள் பார்த்தோம், US மக்கள் 8 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வீதியில் இறங்கினார்கள். இது சும்மா ட்ரெய்லர் தான். வெகு விரைவில் இந்த சட்ட மீறல்களையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் சரியாக விளங்கி கொண்டு இந்த அமெரிக்கன் மக்கள் மில்லியன் கணக்கில் வீதிகளில் இறங்கப் போகிறார்கள். ட்ரம்ப்புடைய அரசாங்கம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகிறது. கோஹோமை நாங்கள் பார்த்தோம். ட்ரம்ப் கோஹோமை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். எனவே ஈரான் நேர்த்தியாக செயல்பட்டது, நீதமாக நடந்தது. தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை தாங்கி பிடித்து சகித்து கொண்டு அவர்களும் அநீதிகளை புரிந்து விடாமல், உயிர்களை கொல்லாமல் எதிர்த்து போராடுகிறது. அந்த தில்லை பாராட்டுவோம். ஈரான் கூட என்றும் சேர்ந்திருப்போம். USA உடைய ஆட்டம் க்ளோஸ் ஆக போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். எனக்கு தெரியாத இன்னும் பல அப்டேட்கள் இருந்தால் பதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.